காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திரு செல்வபிறந்தகை இணைக்கிறார். சார் வணக்கம். இந்த பட்ஜெட் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சிருக்கா? காங்கிரஸ் கட்சியோட குரல் என்ன? பட்ஜெட் தொழிலாளர்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை, வேளாண்மை குடிமக்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை. இந்த அறிக்கை தமிழ்நாட்டிற்கு தேர்தலிலாவது எப்பொழுதுமே தேர்தல் நடக்கும் பொழுது அந்தந்த மாநிலங்களும் கொஞ்சம் கரிசனம் காட்டுவாங்க. இப்ப தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்க போகுது, அந்த கரிசனம் கூட இல்லை. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு எதிராக பாஜக அரசு எப்படி தன்னுடைய திட்டங்களை தீட்டுகிறது, தமிழ்நாட்டு மீது பாஜக அரசு எவ்வளவு வன்மம் வைத்திருக்கிறது என்று இந்த நிதிநிலை அறிக்கை மூலியமாக தெரிகிறது. தொடர்ந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு இப்பொழுது மீண்டும் மீண்டும் வஞ்சிக்கப்படுகிறது. சில மாநிலங்களில் தேர்தலுக்காக சில ஷோ போடுவார்கள், அது கூட தமிழ்நாட்டில் காணப்படவில்லை. அப்படி என்றால் தமிழ்நாட்டை ஒருபோதும் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் இது மூலமாக தெரிகிறது. இதுதான் நிதிநிலை அறிக்கையுடைய பொருளாக இருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை என்பது ஏழை எளிய மக்களுக்கோ விவசாய பெருங்குடி மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ பெண்களுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை. இது பணக்காரர்கள் கோட்டீஸ்வரர்கள் அவர்களுக்கான நிதிநிலை அறிக்கை இருக்கிறது. வழக்கமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேலை வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்கான திட்டங்கள், அறிவிப்புகள் அப்படிங்கறதெல்லாம் இடம்பெறும். அப்போ இந்த திட்டங்கள் இருக்கு, அறிவிப்புகள் இருக்கு, ஆனா ரோட் மேப் எங்க அப்படின்றதுதான் கேள்வியாக வரும். ஆனா இந்த முறை அறிவிப்புகளே வராததை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முன்னாடி எல்லாம் அறிவிப்பாக இருக்கும், நடைமுறைப்படுத்தப்படாது. இப்பொழுது அது கூட இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்னென்னலாம் அறிவிப்பு செய்யறாரோ ஒரு மாநிலத்துல எல்லாத்தையும் அதை நிறைவேற்றுகிறார். அது ஏஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் ஆனதுல இருந்து டெண்டர் வைக்கிறதுல இருந்து எத்தனை சதவீதம் வேலை நடக்கிறது என்பது ஒரு துறையாக மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அதை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு அறிவிப்போடு நிறுத்திவிடும், அது நடைமுறைக்கு வராது. குறிப்பாக எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவர்கள் கூறி 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஏன் இதுவரை இதை நிறைவேற்றவில்லை? இதுதான் பாஜகவுடைய நிதிநிலை, இதுதான் பாஜகவுடைய மாடல் அரசு. ஆகையால் தமிழ்நாடு தான் இன்னும் இந்தியாவை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய நிதிநிலை அறிக்கை தான் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கிறது. அது ஜிடிபி ஆகட்டும், அனைத்திலும் தமிழ்நாடு தான் ஒன்றிய அரசை இன்றும் சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கை என்பது சாமானியர்களுக்காக நிதிநிலை அறிக்கை இல்லை, கோட்டீஸ்வரர்களுக்கான மேல்தட்டு மக்களுக்கான நிதிநிலை அறிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு, நிதி ஆணையம் 50% அப்படின்னு ஏற்கனவே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தது. இன்றை காலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருந்தாரு. ஆனா மாநிலங்களுக்கான வரி பகிர்வு விகிதத்துல மாற்றம் இல்லை, 41%லேயே தொடரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கேன். இல்ல, மாநிலங்களுக்கு சுயாட்சி கொடுப்பதும் கூட்டாட்சி தத்துவத்தை விரும்பாத ஒரு அரசு தான் பாஜகவுடைய ஒன்றிய அரசு. அந்த அடிப்படையில தான் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் குறிப்பாக எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுடைய நிதியை ஜிஎஸ்டியிலிருந்து பிரித்து கொடுக்கிறார்கள். ஆனால் நிதி அளிக்கும் வேர்வையும் ரத்தமும் சிந்திய நாம் செலுத்துகின்ற வரியை அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மறுதளிக்கிறார்கள் என்றால் இதுதான் பாஜக அரசு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிதிநிலை அறிக்கை, கடந்த நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு புறக்கணிப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் புறக்கணிப்பு அனைத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு வருகின்ற தேர்தலிலே அவர்கள் வாக்கு மூலமாக பதிலளிப்பார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டம் அதை விபிஜி ராம்ஜி திட்டமாக மாற்றியது விமர்சிக்கப்பட்டது. அது நாடாளுமன்றத்திலும் தொடர்ச்சியாக குரல் எழுப்பப்பட்டது. நீங்களும் கூட காந்தி பெயர்ல திட்டங்கள் இல்லாதது குறித்து கேள்வி எழுப்பியிருந்தீங்க. ஆனா இந்த காதி, கைத்தறி, கைவினை பொருட்களை வலுப்படுத்த மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் அப்படிங்கிற புதிய திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கேன். இது நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. எப்படி 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது நாடு முழுவதும் எதிர்ப்பு வந்ததோ, அதே போன்று மகாத்மா காந்தி பெயரை எடுத்ததும் நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை வீசி கொண்டிருக்கிறது. ஆகையால் ஏதாவது காதி, துணி இப்படி அவர்கள் இதுவும் நடைமுறையில் வராது, எழுத்தில் மட்டும்தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.